இந்திய திருநாட்டின் ஒரு மருத்துவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. அது ப்ரைவேட் மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, உயிர்களை பாதுகாக்கக்கூடிய ஆபத்து காலத்தில் மனித வளத்தை காப்பாற்றுவதற்காகவும், மனிதர்களுக்கு ஒரு ஆபத்துனா இரவு பகல் பாராது அவங்கள காப்பாற்றி, உயிர்களை காப்பாற்றி, நோய்களிலிருந்து காப்பாற்றுகின்ற மருத்துவர்களை ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி பார்த்திங்கன்னா, கல்கத்தாவில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் மருத்துவர், அதிலும் இன்டென்சிவ் கேர் யூனிட் ஐசியூவில் டியூட்டியில் இருக்கும்போது அவங்கள ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ 77வது சுதந்திர தின விழாவை கொண்டாடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பெண்களுக்கு எப்போவுமே சமூகத்தில் பாதுகாப்பே கிடையாது. அதுவும் பெண் டாக்டரும் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கஷ்டம் நடக்கும்போது அவங்க என்ன பண்ண முடியும்? அதுவும் ரேப் பண்ணி அவங்க வெளியில் நம்மளை காமிச்சு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கொன்று நேக்கடாக தூக்கி தூர போட்டுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி சமூக விரோதிகளாக அந்த மாநிலத்தினோட, அதாவது மேற்கு வங்காளத்தோட மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இம்மிடியட்டாக அதுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சி சட்டத்தின் முன்னால் நிப்பாட்டி மிகப்பெரிய கடுமையான ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணும் கேட்டுக்கிறோம். நம்ம வீட்டில் நம்ம பெண்களையும் எப்படி நம்ம பாதுகாப்போடு பார்த்திங்கன்னா, ப்ரைவேட்டு ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய நம்ம வீட்டில் உள்ள ஒரு சகோதரியாக இருக்கலாம், இல்லைன்னா ஒய்ஃபாக இருக்கலாம், நம்மளுடைய பெண் குழந்தைகளாக இருக்கலாம். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டோ வேலைக்கு போயிட்டோ வந்தால் 6 மணிக்குள்ளே வந்துட்டாங்களா, அப்படி வர 5 நிமிஷம் லேட் ஆகுதுன்னா உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? 10 ஃபோன் அடிச்சிடும், உடனே தேடி போயிடுறோம், உடனே என்னெல்லாமோ பண்ணி உடனே ரெக்கவர் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டிங்களா, லேட்டாக வந்துன்னா அவங்கள திட்டுறோம். 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு வரணும், குறிப்பிட்ட டைமில் நீங்கள் வீட்டில் இருக்கணும்னு சொல்கிறோம். இது எதுக்காக வேண்டி? பாதுகாப்பு கருதி. ஆனால் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் பார்த்திங்கன்னா, மருத்துவர்களுக்கு மேலே கொலைபாதக செயல் நடக்கிறது. இந்த மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் அதை எப்போவுமே ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை எடுத்துக்கிறாங்க. அது ஒரு புலனாய்வு பண்ணுறாங்க, அப்புறம் கோர்ட்டு கேஸ் நடக்குது, அப்படியே போயிட்டுருக்கு. திரும்பவும் இதே மாதிரி நிகழ்ச்சி நடக்குது. பார்த்திங்கன்னா 2015 அருணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி, மருத்துவ பெண்மணி கொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்தால் இப்போ தற்சமயம் வந்தனான்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி டாக்டர் கேரளாவில் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்போது இந்த மாதிரி ஆர்ஜி கார் மெடிக்கல் காலேஜில் உள்ள ஒரு சீனியர் டாக்டர், பெண் டாக்டர் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு அப்படின்னு பார்க்கும்போது சட்டத்தில் பாதுகாப்பு கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இப்போ நான்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இருக்கேன். பார்த்திங்கன்னா, இங்கே உள்ள மருத்துவர்களும் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் அவங்கள்ட்ட கேட்கும்போது சொல்லுவாங்க, நம்ம சொல்லி என்ன சார் நடக்க போகுது? சட்டத்தில் ஏதாவது நம்ம சொல்லி ஏதாவது அமெண்ட்மெண்ட்டு இம்ப்ளிமெண்ட் எதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்க கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க சார். அந்த நேரத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், ஒரு பதிவு பண்ணுவோம், நம்ம பாட்டுக்கு அடுத்தால கடந்து போயிடுறோம் அப்படின்னு பார்க்கும்போது சொல்லும்போது கஷ்டமாக இருக்குது. இங்கேயுமே கன்னியாகுமரி மாவட்டத்துலேயுமே தற்கொலைகளும், மருத்துவர்கள் பயமுறுத்தி தற்கொலை செய்யப்பட்டிருக்காங்கங்கிற மாதிரி பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் நடந்து ஒரு 5 வருஷம் ஆன பிறகும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு இந்த நேரத்தில் நம்ம சிந்திச்சு பார்த்தோன்னா ஒன்றுமே நடக்கல. அது ஒரு பெரிய ஒரு பூஜ்ஜியமாக தான் இருக்குது. எந்த நடவடிக்கையும் இல்லை. ஏன்னா அதுக்கு காரணமானவங்க நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இறந்தவங்க வீட்டில் ஒரு மருத்துவர் இறந்து போயிட்டார். அந்த ஊருக்கு கஷ்டம். ஒரு மருத்துவர் ஒரு ஊரில் ஒரு 20 வருஷமாக ஒரு மருத்துவ சர்வீஸ் கொடுத்துட்ருக்காருன்னா அந்த இறப்பு யாருக்கு நஷ்டம்னா அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு நஷ்டம் இல்லையா? அவர் நிறைய மருத்துவ சேவை கொடுத்துருக்கலாம், நல்ல விதமான எளிமையான மக்களுக்கு எளிமையான ஒரு இதில் கொடுத்துருக்கலாம். அந்த ஊர் மக்களுக்கு நஷ்டம், அந்த குடும்பத்துக்கு நஷ்டம்.
கொலை செய்ய காரணமாக இருந்தால், இல்லைன்னா தற்கொலைக்கு காரணமாக இருந்தால் அந்த நபர்கள் ஏதாவது வருத்தம் இருக்கா, ஏதாவது கஷ்டம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லுவேன். இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்க வந்து நிறைய பேர் இந்த பதிவை போட மாட்டாங்க. ஏன்னு கேட்டால், ஐயோ நம்ம மேலேயும் சட்டை பாஞ்சிரும், அந்த மாதிரி பொய் புகார் போட்டுருவாங்க, பாதிக்கப்பட்டவங்க பொய் புகார் போட்டுருவாங்க. என்ன வரேன்னா, நாங்களும் ஒரு இந்தியன் கிளினிக்கல் டாக்டர் அசோசியேஷன், அதில் வந்து நான் வந்து கன்னியாகுமரி மாவட்ட செக்ரட்டரியாக இருக்கேன். எப்போவுமே டாக்டர்கள் பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட டாக்டருக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா, யாரோ ஒரு ஆள் வந்து அரசியல் அதிகாரங்களை பயன்படுத்தி அந்த தப்பு பண்ணவங்கள காப்பாற்றிடுறாங்க. இப்போ கூட சமீபத்தில் நடந்த விஷயம், நம்மளுடைய கவர்மெண்ட் அரசாங்க ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் ஒரு பெண் டாக்டர் வந்து ஒரு ஆள் அத்துமீறி நடந்து கண்ணாடிலாம் உடைச்சி அவங்கள காயப்படுத்திட்டு போயிட்டாங்க. அப்போ கூட ஆசாரிப்பள்ளத்தில் பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாங்க. அப்புறம் ஐசிடி அமைப்பிலேருந்து நாங்களாம் போய் சொல்லி தகுந்த நடவடிக்கை எடுத்தாங்க. இதை ஏன் சொல்ல வரேன்னா, சட்டத்திட்டங்களில் வந்து மருத்துவர்களுக்கு, மருத்துவ சக ஊழியர்களுக்குன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ தகுந்த ஒரு சட்டம் இயற்றலை. இப்போவாவது இவ்வளவு காரணங்கள், இவ்வளவு டாக்டர்கள் இறந்து போயிட்டாங்க, இவ்வளவு டாக்டர்கள் சட்டத்தின் முன்னால் தற்கொலை பண்ணியிருக்காங்க. இனியாவது இந்த மத்திய மாநில அரசாங்கங்கள் இந்த மருத்துவர்கள் உயிர்களை காப்பாற்றுகின்ற அந்த மருத்துவர்களுக்கு சட்டத்தில் ஒரு பிரிவை ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கலாம். என்ன ஒன்று, அரசாங்க மருத்துவமனைகளிலும் ப்ரைவேட் மருத்துவமனைகளிலும் இந்த டியூட்டி டாக்டர் வராங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா, ஒரு சர்ஜரிக்காக வேண்டி ஒரு சர்ஜன் வருவாங்க, ஒரு அனஸ்தீசியா வருவாங்க, அங்கே உள்ள ரெசிடென்சியல் மெடிக்கல் ஆஃபீஸர் இருப்பாங்க, அப்புறம் அங்கே உள்ள டாக்டர் இருப்பாங்க. இவங்க எல்லோரும் அந்த சர்ஜரி முடிஞ்ச பிறகு, ஸோ அந்த மீன் டைம் சர்ஜரி இப்போ 1 hour 2 hour நடக்குன்னா மீன் டைம் டேக்க ரெஸ்ட் ரூம் அப்படின்னு ஒன்று அவங்களுக்கு இல்லை. அது அரசாங்க ஆஸ்பத்திரியிலையும் இல்லை, ப்ரைவேட் ஆஸ்பத்திரியிலையும் இருக்காங்கிறது பெரிய ஒரு கொஷின் மார்க்கு தான். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய டாக்டர்கள் இதை பதிவு பண்ணியிருக்காங்க. டாக்டர் வந்து ரெஸ்ட் ரூம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, பப்ளிக் பேஷண்ட் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாத்ரூமை தான் டாக்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி காமனாக நர்ஸுகள் யூஸ் பண்ணக்கூடியது தான் டாக்டர் யூஸ் பண்ணிட்டு வராங்க அவங்க பெர்மிஷன் வண்டி. அப்போ மருத்துவர்களுக்குன்னு ஒரு தனி பாதுகாப்பு இல்லாத நம்ம உணர்கிறோம். இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா கொலை இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத தன்மையில் அத்துமீறல் நடக்குது. இந்த பதிவை கண்டிப்பாக வந்து பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, நம்ம வீட்டில் நானும் ஒரு அம்மா வயதில் தான் பிறந்திருப்பேன். எனக்கும் ஒரு பெண் டாக்டர் தான் மருத்துவம் பார்த்துருப்பாங்க இல்லையா? அதனால தான் நான் அவங்ககிட்ட இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கேன். ஒருவேளை அந்த நேரத்தில் ஒரு பெண் டாக்டர் வந்து மருத்துவம் பார்க்க நம்ம ஊரில் எனக்கு கிராமத்தில் கிடைக்கலன்னா நம்ம ஒருவேளை இந்த பூமியில் பிறந்திருக்க மாட்டோம். இதை உணர்ந்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது மத்திய அரசுக்கு இப்போ எட்டணும். இந்த பதிவை எட்டி அவங்க இந்த மாதிரி மருத்துவமனைக்கும் மருத்துவமனை ஊழியர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு சட்டத்தை இயற்றணும், அதை அமல்படுத்தணுங்கிறத என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். கண்டிப்பாக இதை நீங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். இனியும் இந்த மாதிரி மருத்துவர்களுக்கு ஒரு பெரிய கொடுமையான விஷயங்கள் நடக்கக்கூடாதுங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கிறோம். ஏன்னா இந்த காலத்தில் இந்த பதிவை போடாமல் நம்ம எப்போ போடுறது, காலங்கள் கடந்து போயிட்டே இருக்கோம். அதனால் சரியான பதிவாக சரியான நேரத்தில் போட்டிருக்கோம். நாளைக்கு சுதந்திர தின விழா, இன்றைக்கி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்கணும், பாதுகாப்பு கிடைக்கணுங்கிறத வலியுறுத்தி தான் இந்த பதிவை போட்டிருக்கோம். கண்டிப்பாக ஷேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.